தமிழில் முதல் பக்தி சேனல் சாய் டிவி. यदा यदा हि धर्मस्य ग्लानिर्भवति भारत अभ्युत्थानम् अधर्मस्य ओम गणानां त्वा गणपतिगुं हवामहे कविं कवीनामुपमश्रवस्तमं ज्येष्ठराजं ब्रह्मणां ब्रह्मणस्पत आनः शृण्वन्नोतिभिः सीदसादनम्। ओम श्री महागणाधिपतये नमो नमः। ओम सर्वमंगलमांगल्ये शिवे सर्वार्थसाधिके शरण्ये त्र्यंबके गौरी नारायणि नमोस्तुते। ओम प्रपन्नपारिजाताय तोत्रवेत्रैकपाणये ज्ञानमुद्राय कृष्णाय गीतामृतदुहे नमः। ஓம் மூர்த்தி எல்லாம் வாழி எங்கள் மோனகுருவாழி அருள் வார்த்தை என்றும் வாழி அன்பர் வாழி பராபரமே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஹரி ஓம். ஹரி ஓம். அனைத்து சாய் டிவி நேயர்களாகிய அன்புள்ளங்களுக்கும் என்னுடைய பிரார்த்தனைகளையும் வணக்கங்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். எல்லாம் வல்ல அம்பிகையினுடைய பேரருளாலும் யோகஸ்ரீ அமிர்த மிருத்யுஞ்சயேஸ்வரருடைய திருவருளாலும் நம் அனைவருக்கும் அனைத்து சௌபாகியங்களும் கிட்ட வேண்டும் என்கின்ற பிரார்த்தனையுடன் இன்றைய வகுப்பினை துவங்குகின்றோம். ஸ்ரீமத் பகவத்கீதா 3வது அத்தியாயம் 17வது ஸ்லோகம். ஸ்ரீ பகவான் உவாச யஸ்த்வாத்மரதிரேவ ஸ்யாத் ஆத்மத்ருப்தஸ்ச மானவஹ ஆத்மன்யேவ ச சந்துஷ்டஹ தஸ்ய கார்யம் ந வித்யதே நைவ தஸ்ய கிருதேனார்த்தஹ ந கிருதேனேஹ கஷ்சன நச்சாஸ்ய சர்வபூதேஷு கஷ்டிதர்த்தவ்யபாஸ்ரயः. பகவான் கிருஷ்ணர் கர்மத்தினுடைய சூக்ஷ்மமாக யஜ்ஞ பாவனையுடன் செய்யப்படுகின்ற கர்மமே ஒருவனை மேன்மைக்கு இட்டு செல்லுகிறது என்பதை 16வது ஸ்லோகம் வரைக்கும் சொன்னார். அதிலும் கூட முக்கியமாக 8வது ஸ்லோகத்திலிருந்து ஆரம்பித்தார். முதலில் கர்மத்தினுடைய இயல்பை சொன்னார். கர்மத்தினுடைய இயல்பு அப்படிங்கிறத எப்படி சொன்னார் என்றால், கர்மம் உன்னை அடிமைப்படுத்தக்கூடியதுன்னார். இந்த ஆராய்ச்சியெல்லாம் எதற்காக அப்படின்னா, மனிதனாக பிறந்த நாம் விலங்குகள் போலவோ பிராணிகளைப் போலவோ அல்லது பறவை போன்ற அந்நிய ஜந்துக்களை போன்றோ அடிமைப்பட்டு வாழக்கூடிய நிலையில் இல்லை என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அவர்களுக்கும் நமக்கு வித்தியாசம் இருக்கிறது. இந்த வித்தியாசமானது ப்ராப்பராக சரியாக பயன்படுத்த வேண்டும். அதுதான் புருஷார்த்த பிரயத்தனம்னு சொல்கிறேன். புருஷார்த்த பிரயத்தனம் என்றால் என்ன? இந்த சரீரத்தினுடைய பிரயோஜனம் என்ன, இந்த வாழ்க்கையினுடைய குறிக்கோள் என்ன என்பதை முதலில் நிர்ணயம் செய்கின்ற விவேக புத்தியை பயன்படுத்துவது, அதற்காக முயற்சிப்பது. ஆட்டு மந்தைகளை போன்று அனைவரை போலையும் நான் செய்வேன், அத்தனை பேரும் என்ன செய்கின்றார்களோ அதையே நானும் செய்வேன் அப்படிங்கிறதாக இல்லாமல், இந்த வாழ்க்கையினுடைய அந்த உள் உணர்வை தூண்டி விட்டு கொண்டே இருப்பார். அந்த சிந்தனா திறனை முழுமை பெற செய்வது, உள்ளுக்குள் நடக்கின்ற அந்த தேடல்களை முழுமைப்படுத்துவது. அத்துணை பேர் உள்ளும் தேடல் என்பது இருக்கின்றது. எதை தேடுகிறோம் என்பதில் ஒரு தெளிவு வேண்டும். அந்த தெளிவே
பகவத்கீதை போன்ற நூல்களை படிக்கிறதுனால தான் நமக்கு வர்றது. அது எதற்காக நான் கற்றுக்கொள்ள வேண்டும் என்றால், கர்மத்தினுடைய இந்த சூக்ஷ்மத்தில் அடிக்கடி நம்ம என்ன ஆடுவோம்னா பலியாடுவோம். இது இப்போ தெரியாது, ஒரு யங் ஏஜில் இது தெரியவே தெரியாது. வயசாகி ஒரு 40 வருடங்கள் கழித்து ஒரு பிஸ்னஸை நம்ம ஆரம்பிக்கிறோம். ஆனால் நமக்கு எதிராக ஏதோ ஒரு சக்தி வேலை செய்து கொண்டே இருக்கிற மாதிரியே தெரியும். திருமண வாழ்க்கையில் அப்பப்போ கசக்கும் பொழுதும் புரியும். சில பேருக்கு சந்நியாச வாழ்க்கையே கசக்கும் போதும் புரியும். சந்நியாச வாழ்க்கையில் இனிப்பும் கிடையாது கசப்பும் கிடையாதுன்னு தெரியாமல் சந்நியாசம் என்பதை அதுக்குன்னு ஒரு விசேஷங்கள் இருக்கிறது, அது ஒரு அட்ராக்ஷனை கொடுக்கறது சந்நியாசங்கிறது. ஆனால் அந்த பக்குவம் இல்லாமல் சந்நியாசம் மேற்கொள்ளும் பொழுது அதிலும் தடுமாறுகின்ற அந்த சமாச்சாரம் இருக்கிறது. அப்போது ஒரு தெளிவு இல்லை என்றால் நம்மால் குறிக்கோளை நிர்ணயிக்க முடியாது, வாழ்க்கையில் சந்தோஷத்தை பெற முடியாது. அதற்கெல்லாம் காரணம் என்னன்னு கேட்டால், கர்மத்தினுடைய சூக்ஷ்மங்களை நாம் புரிந்து கொள்வது. இது எதற்காகன்னு கேட்டால், சந்நியாசம் எடுக்கிறதுக்காக இல்லை சார், வாழ்க்கையை வாழ்வதற்காக. இந்த நூல் எதையோ ரகசியத்தை சொல்லுகிறது, அதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அந்த ரகசியத்தில் முதல் ரகசியம், கர்மம் நம்மை அடிமைப்படுத்துகிறது, கர்மம் நம்மை பந்தப்படுத்துகிறது என்பதுதான். கர்மம் எப்படி நம்மை பந்தப்படுத்துகிறது என்றால், நம்மை அவசமாக்கி விடுகிறது. அவசம்னாக்கா நம்மை நம் வசத்தில் இருப்பவர்களாக இல்லாமல் செய்து விடுகிறது. இதைத்தான் பரவசம்னு சொன்னாங்க. பரவசத்தில், ஆனால் பரவசங்கிறதுக்கு வேற ஒரு வார்த்தை இருக்கிறது, ஆன்மீக பரவசம் அப்படிங்கிறது. அதையே ஜாக்கிரதையாக புரிந்து கொள்ள வேண்டும். பரவசத்தில் இருப்பது ஆன்மீகம் அல்ல, ஸ்வவசத்தில் இருப்பதே ஆன்மீகம். ஆன்மீகம் என்கின்ற வார்த்தையை தவறாக புரிந்து கொண்டு அது ஏதோ ஒரு வைப்ரேஷனை கொடுக்கறது அப்படின்னு சொல்லி போயிடக்கூடாது. அதனால தான் ஆன்மீகம் என்பது சாஸ்திரத்தை படித்து பிறகு சாதனை செய்து புரிந்து கொள்ள வேண்டும். சில பேருக்கு சாஸ்திர படிப்பு தேவையில்லை. சாஸ்திர படிப்பு என்பது ஒரு ஏணிப்படி போன்றது. சில பேருக்கு தேவையில்லை, ஆனால் அவர்கள் சாஸ்திரத்தை வெறுப்பதில்லை. ரமணர் முதலிய மக்கள் அவர்கள் சாஸ்திரத்தை வெறுப்பதில்லை. ராமகிருஷ்ணரும் சாஸ்திரம் படிக்கலை, ரமணரும் சாஸ்திரம் படிக்கலை. ராமகிருஷ்ணருக்கு குருமார்கள் பல குருமார்களை அவர் ஏற்றுக்கொண்டிருந்தார். ரமணர் அப்படியே சுயம்புவாக வந்தார். இருந்தாலும் உபனிஷத் முதலிய அந்த கருத்துக்களை மிகவும் முழுமையாக ஏற்றுக்கொண்டிருந்தார். அதெல்லாம் நம்ம புரிஞ்சு கொள்ளணும். இப்போ கர்மத்தை ஆராய்ச்சி பண்ணுவது எதற்காகன்னு கேட்டால், என்னுடைய சுதந்திரத்திற்காக. எதிலிருந்து சுதந்திரம் என்றால், கர்மத்திலிருந்தே சுதந்திரம் வேண்டும். அப்போ நான் மனுஷனாக பிறந்தா ஒரு சரீரம் மனசு புத்தி எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் அந்த சரீரம் மனசு புத்தியே என்னை அடிமைப்படுத்துகிறதுனாக்கா ஜாக்கிரதையாக இருக்கணுமா இல்லையா? ஏன்னா அந்த சரீரம் மனசுக்குன்னு ஒரு இயல்பு இருக்கிறது, அந்த இயல்பை என்னால் மாற்ற முடியாது. ஒரு கண்ணுக்கு முன்பு ஒரு துரும்பு வரும்போது கண் இமைகள் நம்மை கேட்காது. அது கண்ணிமைக்கும் நேரத்தில், அதனால தான் அது கண்ணிமைக்கும் நேரம்னு வச்சு. ஒரு பூச்சியானது நம்மை தாக்க வரும் பொழுது அது தன்னை தானாகவே காத்து கொள்ளுகிறது. நம்முடைய பர்மிஷனுக்காக அது காத்து கிடப்பதில்லை. அந்த சரீரத்தில் அனிச்சையாக பல கர்மங்கள் ஓடிக்கொண்டே இருக்கின்றன. இந்த சரீரத்தை ஒழுங்காக புரிந்து கொள்வது ஆன்மீகம். எப்படி புரிந்து கொள்வதுன்னு கேட்டால், இந்த கர்மம் சரீரத்தை நடைமுறை ஃபங்க்ஷன் செய்வதற்காக வடிவமைக்கப்பட்டிருக்கிறது. சரீரத்தினுடைய நடைமுறைகள் எல்லாம் அந்த நடவடிக்கைகள் எல்லாம் ஒழுங்காக சீராக நடைபெற வேண்டும் என்பதற்காக அதற்கு என்று ஒரு இயல்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் அந்த இயல்பே நமக்கு தடையாகவும் நம்முடைய முன்னேற்றத்திற்கு தடையாகவும் அமைகிறது. அதனால தான் இவர் என்ன சொல்றாருன்னா, கர்மம் பந்தப்படுத்துகிறது. அந்த கர்மத்திலிருந்து நீ விலக வேண்டும் என்றால், தப்பிக்க வேண்டும் என்றால், நீ கர்மத்தையே செய்து அதில் பக்குவம் அடைய வேண்டும் அப்படின்னு சொன்னார். அதை தான் 8வது ஸ்லோகத்திலிருந்து ஆரம்பித்தார். 8வது ஸ்லோகத்திற்கு முதலில் சொல்லப்பட்ட விஷயம், கர்மம் நம்மை பந்தப்படுத்தும். ஆனால் அந்த கர்மத்தை விட வேண்டும் என்பதும் முடியாத காரியம். ஒரு நிமிஷம் கூட மனிதர்களால் கர்மத்தை விட்டு இருக்க முடியாது. ஏன், எந்த உயிரினங்களினாலும் கர்மத்தை விட்டு இருக்க முடியாதுன்னு சொல்லிவிட்டு
பிறகு அந்த கர்மத்திலிருந்து விடுபடுவதற்காக நீ கர்மத்தையே பயன்படுத்த வேண்டும்னு சொல்லி உனக்கு விதிக்கப்பட்ட அந்த கர்மத்தை நீ புரிவாயாகன்னு சொல்லி அந்த கர்மத்தை யஜ்ஞ பாவனையுடன் செய்யும் பொழுது அந்த கர்ம பலனானது உன்னை அண்டுவதில்லை என்பதை கூறி பிறகு அந்த யஜ்ஞம் என்றால் என்ன, யஜ்ஞ பாவனை என்றால் என்ன, அதன் சம்பந்தப்பட்ட சிருஷ்டியினுடைய கிரமம் என்னன்னு சொல்லி அத்தனையும் சொல்லி முடித்துவிட்டு கர்மத்தை செயல்படுத்தி அதை ஏணியாக மாற்றி தன்னை பக்குவப்படுத்தி கொண்டு ஞான யோகத்தில் நிலை பெற்று ஞானியாக தன்னை மாற்றினாக தானாக ஞான நிலை வந்துவிடும். ஞானம் என்பது மோன வரம்பு. அப்படிப்பட்டவர் இந்த கர்மத்தில் ஈடுபட வேண்டும் என்கின்ற அவசியம் கிடையாது. அவருக்கு கடமைகள் கிடையாது. ஏனென்றால் அவர் வெளி உலகத்தை சார்ந்தவராக இல்லை. அதைத்தான் 17வது சூத்திரத்தில், அதாவது ஸ்லோகத்தில் சொல்லியிருக்கின்றார். அவர் ஆத்மரத்தி ஆகிவிடுகிறார். அப்படின்னா தன்னில் தானே நிலை பெற்று ஆனந்திக்கக்கூடிய அந்த தன்மையை அடைந்து விடுகிறார். எல்லாமே ஒரே மாதிரி. ஆத்மரதிஹி ஆத்ம திருப்தா ஆத்மன்யேவ சந்துஷ்டா. தன்னில் தானே நிலை பெற்ற அவருக்கு இந்த உலகத்தில் ஆற்ற வேண்டிய காரியம் என்பது ஒன்றும் இல்லை. அப்படின்னா என்ன அர்த்தம்? கர்மம் அவரை பந்தப்படுத்தாது. ஆக 17-18 ஸ்லோகங்களில் ஞானி மற்றும் அவனுடைய கர்மம் ஆகிய இந்த இரண்டினுடைய நிலையையும் நமக்கு சொல்லுகிறார். ஞானி கர்மத்தினால் பந்தப்படுத்தப்படுவதில்லை. ஏனென்றால் அவன் தன்னில் தானே நிலை பெற்று இருக்கின்றான் அப்படின்னு சொல்லிட்டார். இதையே தான் பகவானும் சொல்ல போகிறார். என்ன சொல்ல போகிறார்னாக்கா, எனக்கு இந்த உலகத்தில் செய்ய வேண்டிய காரியம் ஒன்றுமில்லை அப்படின்னு சொல்லி, ஆனாலும் நான் கர்மத்தை செய்து கொண்டே இருக்கின்றேன்னு அங்கே வருகிறார். அப்போது ஞானிக்கும் கர்மத்திற்கும் நிறைய கான்ட்ரடிக்ஷன் இருக்கிற மாதிரி தெரியும். சன்னியாசி ஆகி விட்டவர்கள் பள்ளிக்கூடம் நடத்துறது, காலேஜ் நடத்துறது, கோயில் கட்டுவிப்பது, தர்ம காரியங்களில் யஜ்ஞ யாக ஹோமங்களை செய்விப்பது, இதெல்லாம் பார்க்கும்போது சன்னியாசிகள் தான் எல்லாவற்றையுமே விட்டு விட்டார்களே, அவர்கள் எதற்கு இதை செய்ய வேண்டும் அப்படிங்கிற ஒரு கேள்வி வரும். ஆனால் எப்படி விட்டார்கள் அப்படிங்கிறது தான் விஷயம். புறத்தில் விட வேண்டிய அவசியம் கிடையாது. அது இன்னர் சந்நியாசம் அப்படின்னு புரிந்து கொள்ள வேண்டும். ஆக சந்நியாசி என்பதற்கு பல்வேறு விதமான லட்சணங்கள் இருக்கின்றன. ஞானி என்பதற்கும் பல்வேறு படித்தரங்களில் லட்சணங்கள் இருக்கின்றன. அவைகள் குழப்புவதற்காகவோ அமைக்கப்பட்டதல்ல. இங்கு என்ன சொல்லப்படுகிறது என்றால், ஞானி கர்மத்தில் ஈடுபட வேண்டிய அவசியம் கிடையாது. ஈடுபட வேண்டாம்னு சொல்லலை, அவசியம் கிடையாது. அவர் தன்னில் தானே நிலை பெற்று இருப்பார். தன்னில் தானே நிலை பெற்று அவர் தியான நிலையிலும் இருக்க முடியும். தன்னில் தானே நிலை பெற்று அவர்கள் காரியத்திலும் ஈடுபட முடியும். அதுதான் வித்தியாசம். அப்போது ஞானியாக ராமகிருஷ்ணர் பரமஹம்சர் பூஜை மட்டும்தான் பண்ணினார். ஞானியாக சுவாமி விவேகானந்தர் அனைத்து இடத்திலும் ராமகிருஷ்ணருடைய அந்த விஷயங்களை, ஞானங்களை எடுத்து சென்றார். ராமகிருஷ்ணருடைய ஞானம் என்றால் என்ன? உபனிஷத்துக்களுடைய ஞானங்களை எடுத்து சென்றார். அப்போ இருவரும் ஞானிகளே. எப்படி இருந்தார்கள்? ரமணரும் ஞானிதான், சுவாமி சின்மயானந்தா, சுவாமி தயானந்தர் இவர்களும் ஞானிகள் தான். பழைய காலத்தில் இருந்த வசிஷ்டர் முதலிய அத்துணை பேரும் ஞானிகள் தான். ஏன் நம்ம இவர் இருக்கார் இல்லையா, கோபம் வரும் இல்லையா, துர்வாச முனி, அவரும் ஞானிதான். அப்போது பகவத்கீதையில் கிருஷ்ணனும் ஞானியாகத்தான் இருந்தார். அப்போது ஞானம் என்கின்ற அந்த நிலை உள்ளுக்குள் இருக்கக்கூடிய தன்மையை குறிக்கின்றது, வெளியில் நடக்கக்கூடிய கர்மத்தை அல்ல. ஆனாலும் ஞான நிலை அடைந்தவர்களுடைய கர்மமானது வேறுபடுகிறது. அந்த வேற்றுமை எப்படி என்பதை புரிந்து கொள்வதற்காக தான் நமக்கு இவ்வளவு சொல்லிட்டு இருக்கார். அப்போ ஞானியினுடைய கர்மம் அவனையும் பந்தப்படுத்தாது, அடுத்தவர்களையும் பந்தப்படுத்தாது. அதுதான் ஒரு பெரிய பியூட்டி. அப்போது ஒரு அஞ்ஞானி, ஞானத்தில் நிலை பெறாதவர்களுடைய கர்மமானது அவர்களையும் பந்தப்படுத்துகிறது, அடுத்தவர்களையும் பந்தப்படுத்துகிறது, சம்சாரத்திற்குள் தள்ளுகிறது. அதனால் ரொம்ப ஜாக்கிரதையாக இந்த ஞான நிலை என்பதை மட்டும் நாம் மிகவும் உச்சிதமாக புரிந்து கொள்ள வேண்டியது அவசியம். அதனால தான் ஒவ்வொரு டாப்பிக்கிலையும் அவர் ஞானியை பற்றி சொல்லிக்கொண்டே இருக்கிறார். ஞானியை பற்றி சொல்லும் பொழுதெல்லாம் சந்நியாசத்தை பற்றியும் பேசப்படுகிறது. ஏனென்றால் அது
குழப்பத்திற்கு வழிவகுக்க கூடாதுங்கிறதுக்காகத்தான் அவர் சொல்றார், நைவ தஸ்ய கிருத்தேன அர்த்தா தஸ்ய கிருத்தேனஹா அர்த்தா நாஸ்தி. அவர் இந்த உலகத்திற்கு செய்வதனாலேயோ அவர் இந்த உலகத்திற்கு செய்யாமல் இருப்பதனாலேயோ அவருக்கு லாபமோ நஷ்டமோ கிடையாது. இது ஒரு ஸ்டேட்மெண்ட். அப்புறம் இன்னொரு ஸ்டேட்மெண்ட், அதே போல அவர் இந்த உலகத்தில் செய்யவோ செய்யாமல் இருப்பதனாலோ உலகத்திற்கும் லாப நஷ்டம் கிடையாது. இதை நாம் எப்படி புரிந்து கொள்வது அப்படின்னா, இப்போ ஒருத்தர் கர்மம் பண்ணினார் அப்படின்னாக்கா உலகத்தினுடைய அந்த பல்வேறு படித்தரங்களில் மாறுபாடுகள் நிகழ்கின்றன. இவர் ஞான நிலையிலிருந்து செய்யறதுனால இவருக்கு லாபம் கிடையாது. ஏன் லாபம் கிடையாதுன்னா, கர்ம பலன் தான் லாபம். அந்த கர்ம பலன் இவர் ஏற்றுக்கொள்வதில்லை. இவர் கர்மம் நடக்கிறது, ஆனால் அந்த கர்மத்தினுடைய பலன் இவரை அண்டுவதில்லை. இது எப்படி சார் புரிந்து கொள்வது அப்படின்னா, 4வது அத்தியாயத்தில் இன்னும் தெளிவாக விளக்கப்படும். எப்படி தெளிவாக விளக்கப்படும்னாக்கா, ஜன்ம கர்மச்சமே திவ்யம் ஏவம் யோ வேத்தி தத்வதா த்யக்த்வா தேகம் புனர்ஜன்ம நயதி மாமேதி சோர்ஜுன அப்படின்னு சொல்றார். சுவாமிகளே, சம்ஸ்கிருதத்தில் இருக்கிறது அப்படின்னா ரொம்ப சிம்பிள். என்னுடைய பிறப்பும் கர்மமும் தெய்வீகமானவைகள். இப்போ டிவைன் கர்ம, தெய்வீக கர்மம், தெய்வீக ஜென்மம் அப்படின்னு. தெய்வீகம் அப்படின்னு சொன்னாலே ஈஸ்வரத்துவம்னு அர்த்தம். சில வார்த்தைகளில் தமிழில் பண்ணும்போது அந்த தமிழ் வார்த்தைக்கு நிறைய தவறான அர்த்தங்கள் நிறைய கற்பிக்கப்பட்டிருக்கும். அதனால தான் தெய்வீ அப்படின்னு சொன்னாலே இறைவனுடையதுன்னு அர்த்தம். ஈவன் மாயை தெய்வீ ஹேஷா குணமயி அப்படின்னு தான் சொல்கிறார். அப்போது கிருஷ்ணருடைய பிறப்பும் கிருஷ்ணருடைய கர்மமும் அது ஒரு மிஸ்டிக்கானது, அது ஒரு விசித்திரமானது, நம்முடைய மனதிற்கு அப்பாற்பட்டது. சாதாரண மனிதனுடைய பிறப்பினுடைய காரணம் கர்ம பலன், அவனுடைய கர்மத்தினுடைய காரணம் கர்ம பலன். ஆனால் கிருஷ்ணருடைய பிறப்பினுடைய காரணம் அவருடைய கர்ம பலன் அல்ல, மற்ற அனைவர்களுடைய புண்ணிய பலம்னு சொல்லி அங்கு சொல்லப்படுகிறது. அவர் தர்மத்தை ஸ்தாபனம் செய்வதற்காக பிறப்பெடுக்கின்றார் அப்படின்னு அங்கே சொல்லப்படுகிறது. இதெல்லாம் நான் நம்ப மாட்டேங்க அப்படின்னு சொன்னால் நம்மளெல்லாம் யாருக்கு நஷ்டம்னு யோசனை பண்ணி பாருங்க. நம்பினார் கெடுவதில்லை. இது இந்த ஒவ்வொரு இன்சிடெண்ட்டுமே ஏன்னா நம்ம பழக்கப்படுத்தலை, நம்மளுடைய சம்ஸ்காரம் அப்படி இல்லை, சிறு வயதில் நாம் அப்படி வளர்க்கப்படவில்லை. நம்பிக்கை வைக்க தெரியாத குருடர்களாகத்தான் நாம் வளர்க்கப்பட்டிருக்கின்றோம். இது மிகவும் வேதனைக்குரிய விஷயம். எதையெல்லாம் நம்ப வேண்டுமோ அதையெல்லாம் நம்புவதற்கு நமக்கு கற்றுக் கொடுக்கப்படவில்லை. எதையெல்லாம் நம்ப தேவையில்லையோ அதையெல்லாம் நாம் நம்பிக்கொண்டு திரிகின்றோம். எனக்கு பதவி இருந்தால் தான் நான் வாழ்க்கையில் இருப்பேன்னு சொல்லி பதவிக்கு எத்தனை போட்டி. அப்போ பதவி இருந்தால் என்னுடைய வாழ்க்கை சிறக்கும் என்பது ஒரு நம்பிக்கை, பணம் இருந்தால் என்னுடைய வாழ்க்கை சிறக்கும் என்கின்ற நம்பிக்கை. இதுதான் இந்த நம்ப வேண்டியதே இல்லை. நில்லாதவற்றை நிலையின என்றுணரும் புல்லறிவாண்மை கடை அப்படின்னு சொல்லுகிறார்கள் பெரியவர்கள். நிலையில்லாத விஷயத்தை நிலையானதுன்னு நம்புகிறோம் இல்லையா, நிலையான விஷயத்தை அது இல்லவே இல்லைன்னு சொல்லி நம்புகிறோம் இல்லையா, அதுதான் தலை கீழான நம்பிக்கைன்னு சொல்கிறது. இது கல்வியினுடைய தரத்தை காண்பிக்கிறது. ஒரு கல்வி சத்தியத்தை உணர்விக்க வேண்டும், அப்போ தான் அது கல்வி. அந்த கல்வி நமக்கு கிடைக்கலையே, அது கிடைக்காததுனால தான் எனக்கு நம்ப முடியலை. எதையெல்லாம் நம்பணுமோ அதை நம்ப முடியலை. கல்லை பார்த்தா எனக்கு பக்தி வரலை. என்னுடைய கூட படித்த ஒரு சுவாமிகள் இருக்கார். அவர் ஒரு பல சிஷ்யர்களை கொண்டிருக்கார். அவர் சொல்லுவார், அந்த ஒரு வார்த்தை எனக்கு ரொம்ப பிடித்தமானது. கல்லை பார்த்து உனக்கு பக்தி வரலைன்னா இந்த கல் தூண் இருக்குது இல்லையா, அதில் போய் முட்டிக்கோம்பார். இங்கே பல பேர் கோபம் வந்துடும், நான் ஏன் முட்டிக்கிடணும் அப்படின்னு சொல்லிட்டு. அவர் சொன்ன விதம் என்னன்னு கேட்டால், அந்த பக்தி வரலையேன்னு ஏங்கணுமா, அந்த பக்தி வராத மனமே இல்லைம்பார். பக்திங்கிறது என்ன? இறைவனுடன் நாம் கொள்ளுகின்ற தொடர்பு. இறைவனுடன்னா இறைவன் எங்கே இருக்கிறார் அப்படின்னாக்கா அவர் தூணிலும் இருக்கிறார் துரும்பிலும் இருக்கிறார்னு சொல்லி பிரகலாதன் சொல்ல,
ஹிரண்யகசிபு அதை பார்க்க தெரியாமல் தூணிலும் இருக்கிறார் துரும்பிலும் இருக்கிறார்னு அதை புரிந்து கொள்ள தெரியணும் இல்லையா? தயிரில் பால் இருக்கிறதுன்னாக்கா அந்த தயிரை பிச்சு 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 பார்த்தா பால் தெரியுமா என்ன? பால் தயிருக்குள் காரண வஸ்துவாக இருக்கிறது. இப்பொழுது அந்த பால் என்பது இந்த ஊனக்கண்ணினால் புரிந்து கொள்ள காண முடியாது. ஆனால் மூன்றாவது கண் என்று கூறப்படுகின்ற புத்தியினால் உணர்ந்து கொள்ள முடியும் இல்லையா? அதைத்தான் பிரகலாதன் சொன்னார், காரண பரம்பொருளாக ஒவ்வொரு அணுவிலும் இறைத்தன்மையானது இருக்கின்றது அப்படின்னு சொன்ன உடனே அந்த தூண்கள் எல்லாம் போய் உடைச்சி பார்த்து அதிலிருந்து ஹிரண்யகசிபுவை கொள்ளுவதற்காக நரசிம்மமூர்த்தி வருகிறார் அப்படிங்கிறது. அந்த இறைவன் இந்த உலகத்தை நாம் உடைத்து பார்க்கும் பொழுது அவர் வருவார்னாக்கா அதே நரசிம்மமூர்த்தியாக வரணும்னு இல்லை, உடைத்து பார்த்தால் தெரியும். அப்போ தர்மத்துக்கு ஊறு விளைவித்தால் இறைவன் தோன்றுவார். இதுதான் கர்மத்தினுடைய சூக்ஷ்மங்கள். அங்கே சொல்லுவார், என்ன சொல்லுவார்? நான் எங்கேருந்து போனேன்னு கேட்டால் அந்த தெய்வீக கர்மம் அப்படிங்கிற ஞானியினுடைய கர்மமும் ஒரு பெரிய சூக்ஷ்மமானவைகள். ஞானியை அந்த கர்மம் கட்டுவதில்லை. அதே போன்று ஞானியினுடைய கர்மமும் மற்றவர்களை கட்டுவதில்லை. ரொம்ப ஆச்சரியம். ஏனென்றால் ஞானிக்கு பிரத்யவாய தோஷம் என்கின்ற தோஷங்கள் ஏற்படுவதில்லை. அதை ரொம்ப ஜாக்கிரதையாக புரிஞ்சுக்கொள்ளணும். சாஸ்திரத்தில் இந்த சந்தியாவந்தனம் முதலியவைகள், சந்தியாவந்தனம் அத்தனை பேருக்கும் இருந்துச்சு. அத்தனை வருணத்தவருக்கும் சந்தியாவந்தனம் அப்படிங்கிறது கட்டாயமாக இருந்தது. காலப்போக்கில் அது போயிடுது. அந்த சந்தியாவந்தனம் பண்ணலைன்னா ஒரு தோஷம் வந்துடும், ஒரு பாவம் வந்துடும். அதை கரெக்டாக கடைபிடிச்சா புண்ணியம் கிடைக்காது. அதுதான் நித்திய கர்மா. நித்திய கர்மா என்பது அதை நாம் செய்யும் பொழுது பாபம் புண்ணியம் கிடைப்பதில்லை. செய்யாமல் விட்டுவிட்டால் அதற்குன்னு ஒரு பாபம் இருக்கிறது. அந்த பாபம் பிரத்யவாய தோஷம். இவர் ஞானி ஆகிவிட்டால் நித்திய கர்மா கூட செய்ய வேண்டிய அவசியம் கிடையாது. செய்ய மாட்டார்னு நான் சொல்லவே இல்லை, செய்ய வேண்டிய அவசியம் கிடையாது. அப்போது செய்யலைன்னா அவருக்கு பிரத்யவாய தோஷம் வருமானு கேட்டால் வராது. என்னால் அந்த பிரகிருத்தியே அப்படியே மாறி நிற்கும் அவரோட. அந்த பிரகிருதி மயமாக தன்னை உணர்ந்து விடுகிறார் அவர். இது இப்பொழுது நம்ம பார்க்கும் பொழுது கொஞ்சம் குழப்பற மாதிரி தெரியும், குழம்ப வேண்டாம். அவருக்கு இந்த உலகத்தில் கிடைக்க வேண்டியது ஒன்றும் இல்லை, இந்த உலகத்தினால் ஆக வேண்டியது ஒன்றும் இல்லை, இந்த உலகத்தை சார்ந்து அவர் இல்லை. அவருக்கு இந்த அர்த்த வெபாஸ்ரயா அப்படின்னாக்கா இந்த உலகத்தில் இப்படி இருந்தால் தான் நான் நன்றாக இருப்பேன்னு சொல்லி எந்த லேசமான ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் தன்னில் தானே ரமித்து ஆனந்தமாக இருக்கக்கூடிய அந்த ஞானியை இந்த உலகம் அதாவது கர்மம் பந்திப்பது இல்லை அப்படின்னு சொல்லுகிறார். இது ஞானியும் அவனுடைய கர்மங்களும் அதே போன்று அவனுடைய கர்மமும் உலகமும்னு சொல்லி இந்த 2 ஸ்லோகத்தில் சொல்லி முடித்துவிட்டு மறுபடியும் அர்ஜுனனுக்கே வந்துடுறார். ஆகவே தஸ்மாத் அசக்த சததம் காரியம் கர்ம சமாச்சர அசக்தோ ஹ்யாச்சரன் கர்ம பரமாப்னோதி பூருஷா. அந்த டாப்பிக்கை முடிச்சு வைக்கிறார். ஆகவே இப்படியாக இருக்கிறதுனால அர்ஜுனா நீ இந்த 8வது ஸ்லோகத்தில் ஆரம்பித்து 19வது ஸ்லோகத்தில் முடிக்கிறார். உனக்கு விதிக்கப்பட்ட கர்மத்தை பற்றில்லாமல் நான் கூறிய யஜ்ஞ பாவனையுடன் தொடர்ந்து நன்கு செய்து வருவாயாக. இப்படி செய்யும் பொழுது கண்டிப்பாக அது மேன்மைக்கு இட்டு செல்லும் அப்படின்னு சொல்லி இங்கு முடிக்கிறார். அடுத்த ஸ்லோகத்திலிருந்து அந்த மேன்மையை அடைந்த மக்கள் 4-5 பேரை உதாரணமாக கொடுக்கிறார். அதை நாம் நாளைக்கு அடுத்த வகுப்பில் பார்ப்போம் என்று கூறி எல்லாம் வல்ல அம்பிகையினுடைய பேரருளாலும் யோகஸ்ரீ அமிர்த மிருத்யுஞ்சயேஸ்வரருடைய திருவருளாலும் நம் அனைவருக்கும் அனைத்து விதமான லக்ஷ்மி கட்டாட்சங்களும் கிடைக்க வேண்டும், பூரண ஆரோக்கியமும் சித்திக்க வேண்டும் என்கின்ற பிரார்த்தனையுடன் இந்த உரையை நிறைவு செய்கின்றேன். ஹரிஹி ஓம் ஸ்ரீ குருப்யோ நமோ நமஹ. ஓம் பூர்ணமதః பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரிஹி ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஹரிஹி ஓம்.
சாய் டிவி நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடிச்சிருக்கா? லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பலை பிரஸ் பண்ணுங்க.